இப்போ மக்கள் இந்த 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, என்ன காரணத்துக்காக அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஆட்சி இருக்கணுங்கிறதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கா அவங்கள்ட்ட? நீங்க ஏதாவது மக்கள்கிட்ட கொஞ்சம் பேட்டி எடுத்து பாருங்க. இந்த ஆட்சி தொடரணும்னா எதுக்குங்க தொடரணும்னா அதுக்கே முதல்ல பதில் இல்லை. நான் தொடரக்கூடாதுங்கிற காரணம் முதல்ல நான் வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஒரு இளைஞர் இளமன் பாசறை செயலாளரா கஞ்சா மெத்தப்பட்டமைங்கிற பேரை 10 வருஷமா நாங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது கேள்விப்பட்டது இல்லையாங்க. இப்ப பேப்பர் எடுத்தா மெத்தப்பட்டமைன், அப்புறம் கூலிப்புன்னு சொல்லி சாக்லேட்ஸ், கஞ்சாங்கிறது கடலை மிட்டாய் மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. இப்ப அதுதான் மெயின் கன்சர்ன். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து படிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்னு கல்வி நிறுவனங்களை தொடங்கி கையில லேப்டாப் கொடுத்தா அவன் கொடுத்த லேப்டாப்பை பிடிங்கிட்டு கஞ்சாவை கொடுத்துருக்காங்க அரசு. வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு, அது ஒரு பெரிய விஷயம். பெண்களுடைய பாதுகாப்பு இன்னைக்கு லிட்ரலா கேள்விக்குறியாயிருக்கு. எந்த பெண்ணும் தனிமையில செல்ல முடியாத ஒரு சூழல். அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இருந்த பாலியல் கொடுத்து 6 வயது சிறுமிக்கு கூட பாலியல் தொந்தரவு, 80 வயது பாட்டிக்கு பாலியல் தொந்தரவு. எப்படி இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும்னு தெரியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நிறைய கடன் வாங்கி, ஒரு 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இவர்கள் என்ன மிக முக்கியமான திட்டங்களை தந்தார்கள் என்று சொன்னால் கேள்விக்குறிதான். முழுக்க முழுக்க ஒரு விளம்பர அரசாக அரசனுடைய வரிப்பணத்தை வைத்து தன்னைத்தானே விளம்பரம் செய்து கொண்டதுதான் இவங்களுடைய சாதனையை தவிர்த்து வேற எந்த சாதனையும் அவங்க சொல்ற மாதிரி இல்லை.